சார் வணக்கம். வணக்கம் சார், ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கதா ஒரு பக்கம் செய்தி வெளியாகுது. இந்த மாத இறுதியில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னக்கூடிய செய்திகளும் ஒரு பக்கம் வெளியாகுது. இதற்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் அவர்களோட இயக்கத்தில் சிக்மா படம் வெளியாக இருக்குது. அதுவும் இந்த ஜூலை 30-31 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இப்போ அப்பா படமும் பையன் படமும் ஒரே வாரத்தில் அல்லது ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்க இந்த கிளாஷை? இல்லை, இது என்னால் இது ஏற்றுக்க முடியல, ரெண்டாவது நம்பவும் முடியல. இப்போது நீண்ட காலமாக ஜனநாயகன் வர முடியாமல் ஒரு இக்கட்டில் இருந்து நெருக்கடியில் இருந்து உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு அதை வெளியிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக வெளியிட்டோம். ஆனாலும் என்னென்னா, இந்த சிக்மா படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஜூலை மாதம் இறுதியில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அத்தனை வேலைகளும் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு இளைஞனுடைய ஒரு நீண்ட நாள் கனவு, அதுவும் தனித்துவமாக போராடி தனித்தன்மையோடு போராடி ஒரு படைப்பை உருவாக்கியிருக்கிறாரு தம்பி ஜேசன் சஞ்சய். இதில் இது அப்பா மகன்ற அந்த உறவை தாண்டி, தொழில் என்பதை தாண்டி எனக்கு உள்ளபடியே நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த போட்டியை தவிர்த்துக்கணும். இப்போ இதை சொன்னால் என்ன செய்யணும், இவர் விஜய்க்கு எதிரானவர், ஜனநாயகனுக்கு எதிரானவர், இவங்க ஏற்கனவே ஜனநாயகன் படம் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் வந்தால் முதல்ல ஓடி போய் பார்க்கறதுல நம்ம தான் முதல்ல இருப்போம். படம் வேறு, அரசியல் வேறு. இந்த இடத்துல ஜனநாயகன் படம் எதுக்காக தடையாச்சு, ஏன் தடையாச்சு, அதுக்கான காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அரசியலாக்கப்பட்டது அதுக்கு ரெண்டு தரப்புலையுமே காரணம். ஜனநாயகன் வரக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கும் ஒரு காரணம். ஏன் படக்குழுவும் கூட பார்த்திங்கன்னா அது அதீதமான ஒரு விளம்பரம் தேடுறதுக்காக அல்லது அரசியல் படுத்தணுன்றதுக்காக அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் உள்ளே வச்சு படக்குழுவும் ஒரு காரணமாயிட்டாங்க. அந்த படத்தை வரக்கூடாதுன்னு நினச்சவங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரெட் ஜெயிண்ட் நேரடியாக சொல்லிடுறேன், இப்போ ரெட் ஜெயிண்ட் தான் இதுக்கு தடை ஏற்படுத்துச்சு, ரெட் ஜெயிண்ட் தான் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரெட் ஜெயிண்ட் பார்த்திங்கன்னா பல படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு தான் இருக்குது. இப்போ சிக்மா வெளியிடக்கூடியது பார்த்திங்கன்னா ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிடுது. இன்னும் பல படங்கள் இருக்குது. இந்த பல படங்கள் பார்த்திங்கன்னா ரெட் ஜெயிண்ட் இன்றைக்கும் ரெட் ஜெயிண்ட் பவரில் தான் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற மேனேஜர்கள் காட்டிலும் அந்த தயாரிப்பு நிறுவனம் உட்பட அதில் இருக்கிற மேனேஜர் அத்தனை பேரும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. 19 பேர் மேனேஜர் இந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு. அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்னென்னா, சிக்மா படம் குறிப்பிட்ட தேதியை நிர்ணயம் பண்ண வச்சுருக்கு. இந்த மாத இறுதியில் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா தேதி சொல்ல, ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாத ஜூலை மாதத்து இறுதியில் படம் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கிளாஷ் ஆகுமா? கிளாஷ் ஆகிறது ஆரோக்கியமானதா, நல்லதா? அது இப்போ விஜய் அவர்களுக்கு பெரிய பெரிய கல்ட்டு சார், அவர் மெகா ஸ்டார். ஆனால் ஜேசன் சஞ்சய் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோட ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு, இயக்கியிருக்கிறாரு. அதை லைக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேருக்கு நேர் மோதும் போது எப்படி இருந்தாலும் அது சிக்மாவுக்கு பார்த்திங்கன்னா அது சரியாக இருக்காது தானே. அந்த போட்டியை தவிர்த்துக்கணும்ல, போட்டி போடுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் இங்கே போட்டின்னு பார்க்கும்போது இயக்குனர் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் நடிகர் தான் பொறுத்து தான் இருக்குது. குறிப்பிட்ட ஆடியன்ஸ் வருவாங்க, அதை நான் மறுக்கலை. ஆனாலும் ஜனநாயகன் நேருக்கு நேர் மோதும் போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாலும் சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்டாலும் அந்த தாக்கம் இருக்க தானே செய்யும். அந்த தாக்கம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் தானே சிக்மாக்கு. அதனால் இந்த போட்டியை தவிர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கிறதுனால, இப்போ தான் திறக்குது, இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு 10-15 நாள் போனால் நமக்கு இன்னும் கூட கிளாரிட்டி தெரியும் எந்த தேதியில் வருது. இப்போ இது ஒரு 15ஆம் தேதி வருதுன்னு சொன்னால், அந்த 15ஆம் தேதி வந்தாலும் கூட சொல்கிறேன், அந்த தாக்கம் இருக்க தானே செய்யும். இப்போ ஜனநாயகன் வந்துச்சுன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீண்ட இடைவெளிக்கு வர பிறகு ஒரு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வர்றதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு மேலே தியேட்டரில் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா இறுதி படம், விஜய் அவருடைய இறுதி படம்ன்றதுனால ஒரு 10 நாள் 15 நாள் கண்டிப்பாக இருக்கும். அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா சிக்மாவுக்கு எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் படம் பலவீனமான படம் சொல்ல, சர்வதேச தரத்தில் படம் தயாராகிருக்கு. ஜேசன் சஞ்சயோட மொத்த உழைப்பும் அதில் இருக்குது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது அத்தனையும் இருந்தால் கூட இங்கே காம்படிட் பண்ணக்கூடிய பார்க்கணும்ல. அது விஜய் அவர்கள் படமாக இருந்தாலும் சரி,
ஏன் ஜெயிலர் 2 இருந்தாலும் கூட சொல்ல, ஜெயிலர் 2 வந்து வரல, அது வந்து 10ஆம் மாதம் தான் வருது. ஆனாலும் இந்த ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பேனர் படம், இது போல பெரிய மெகாஸ்டார் படம் வரும்போது இந்த மாதிரியான சின்ன படங்கள் தான். இது வந்து சிக்மா பொறுத்த வரைக்கும் சர்வதேச தரத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க தான். ஆனாலும் அதில் இருக்கிற நடிகர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இயக்குனர் வந்து ஒரு புதிய இயக்குனர் வந்து ஒரு தன்னம்பிக்கையுள்ள வந்து ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பில் தனித்து போராடி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்த அந்த எதிர்பார்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொருத்தர் கவிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ அதுதான் நடக்குது. நிச்சயமா சார். நீங்கள் ரெட் ஜெயண்ட்டுக்குள்ளே போராட்டம் இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை சார். நீங்கள் ரெட் ஜெயண்ட் நீங்கள் வச்சிங்க, நீங்கள் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய வந்து விஜயாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் அது. கிட்டத்தட்ட என்னதான் நீங்கள் வெங்கட் நாராயணா அவங்கெல்லாம் இருந்தால் கூட விஜய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓன் ப்ரொடக்ஷன் தான் அது. ஏன்னா அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பேர் வரும், கோ ப்ரொடியூசர் சொல்லிட்டு. அப்போ ஜெகதீஷ் எங்கேருந்து பணம் வருது? எல்லாம் இப்படி வர்றது தான். ஸோ விஜய் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் அது. அப்போ உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனும் வந்து ரெட் ஜெயண்ட்டும் நீங்கள் மோத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலியாகிறது ஒரு கனவுகளோடு வரக்கூடிய ஒரு இளைஞன் தானே அங்கே பலியாகிறாரு. ஜேசன் சஞ்சய் தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து என்னை கேட்டால் இதை சொன்னால் உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து பாய்வான். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் படம் எப்போ வந்தாலும் ஓடும். எவ்வளோ நாள் விட்டீங்கல்ல, ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் வெளியிடுங்க இல்லையா? அதானே நியாயமாக இருக்கும். இவ்வளோ நாள் தள்ளிட்டு வந்தீங்க. இப்போ வந்து சிக்மா வரும்போது நீங்கள் அந்த படத்தை வந்து கொண்டு வந்து இப்போ இந்த மாதம் நீங்கள் சொல்லலாம், 15 நாளுக்கு முன்னாடி சொல்லலாம், 5ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், நீங்கள் 30ஆம் தேதி தானே வெளியிடுறீங்க, 31 நினைக்கிறேன். ஏன் 31 தேதி வெளியிடுறீங்க, நாங்கள் 5ஆம் தேதி வெளியிடுறோம், அப்புறம் நான் ஒரு 5 நாள் 10 நாள் அதுக்கப்புறம் ஓட்டுறேன். ஆனால் அந்த தாக்கம் இருக்கும், அந்த கம்பேரிசனும் போயிடுவாங்க மக்கள். சிக்கலை என்ன தெரியுமா சரண், இப்போ அப்பாவுடைய படத்தையும் மகனுடைய படத்தையும் கம்பேரிசன் போயிடுவாங்க. இது எப்படி இருக்குது, அது எப்படி நீங்கள் அதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? புரியுது. எப்படி இருந்தாலும் வந்து அந்த தாக்கம் வந்து ஜனநாயகனுக்கு மீது பெரிய அளவில் தாக்கம் இருக்கும். அப்போ சிக்மா ஒப்பிட அளவு பார்த்தீங்கன்னா அது கதை வேறு இருக்கலாம், களம் வேறு இருக்கலாம், மொத்தமே வந்து அது வேறு. அப்போ இந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி முழுங்குற மாதிரி தான் இருக்கும் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் சிக்மாவை. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப அரிதிலும் அரிதாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையலாம். ஆனாலும் வந்து ஒரு வர்த்தக ரீதியாக வந்து படம் வந்து கலெக்ஷன் குறையும் தானே செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இளைஞருக்கும் உற்சாகத்தை இழக்க வைக்கும், அந்த டீமுக்கும். லைக்காவுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு சரிவில் இருக்கிற லைக்காவுக்கும் மறுபடியும் அது ஒரு பேரிடி ஆகிடும். அதனால் இந்த மாதத்தில் வந்து ஜனநாயகனை வெளியிடுறதை தவிர்த்துட்டு இன்னொரு மாதத்தில் வெளியிடலாம். நீங்கள் அது ஆகஸ்ட்டில் வெளியிடுங்க, ஆகஸ்ட் 2 வெளியிடுங்க, ஒரு மாதம் கழித்து கூட வெளியிடலாம். இவ்வளோ நாள் கழித்து வெளியிடுறத ஆகஸ்ட் இப்போ இந்த ஜனநாயகனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ஏதாவது லாபம் ஏற்படுறது போதா சொல்லுங்க பார்க்கலாம்? எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த படம் வந்தாலும் வரலாம், நீங்கள் தான் முதலமைச்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால் ஒன்றும் எந்த ரிசல்ட்டும், இந்த ரிசல்ட்னால உங்களுக்கு ஒன்றும் வந்து ஒரு ப்ராஃபிட் வேணால் வரலாம். ஆனால் அரசியல் ரீதியாக என்ன உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் வரப்போகுது? ஆனால் அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகன், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். அதனால் வந்து ஒரு மாதம் கழித்து வெளியிடலாம். ஜேசன் சஞ்சய் படம் வந்து சிக்மா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாள் கழித்து கூட வந்து ஜனநாயகன் வெளியிடலாம். ஆனால் நான் 15 நாளுக்கு முன்னாடி வெளியிடுறேன்னு சொல்லி நீங்கள் வெளியிட்டால் கூட அது கண்டிப்பாக சிக்மாவை வந்து பாதிக்கும். அது நல்லதில்லை. மனதளவில் வந்து பார்த்தா நமக்கே வந்து ஒரு கஷ்டமாக தானே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நீண்ட காலம் வந்து ஒரு 2 வருஷமாக அந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க ஜேசன் சஞ்சய். ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு இளம் இயக்குனர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கனவோடு வந்து இந்த சிக்மா படத்தை இயக்கியிருக்கிறாரு. அதுக்கு குந்தகம் ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் பண்ணாலும் நம்ம சொல்லுவோம் தான். அதுவும் குறிப்பாக வந்து பெரிய ஸ்டார்கள் படம் 1-2 படம் தான் அதை பீட் பண்ண முடியும். வேறு எந்த படம் தான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒன்று ஜெயிலர் 2 அக்டோபர் போயிடுது. இப்போது ஜனநாயகன் இது எப்போ வந்திருக்கணும் தான் சொல்லலாம். ஏங்க இது பொங்கல்லே வெளியிட வேண்டியதுங்க, ஜனவரியிலேயே. இப்போ நாங்கள் இவ்வளோ தள்ளி வெளியிடுறோம், இதுக்கு காரணம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது ரைட், ஓகே. ஆனால் இப்போ இன்னும் ஒரு மாதம் தள்ளி கூட வெளியிடலாம். சிக்மா படம் ரிலீஸ் ஆன பிறகு வெளியிடலான்றது தான் என்னுடைய கருத்து. இதை தொடர்ந்து முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதலமைச்சரோட முந்தைய செயல்களை குறிப்பிட்டு பல சர்ச்சையான விஷயங்களை வந்து பேசியிருந்தார். த்ரிஷா அவர்கள் கூட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், விஜய் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதா, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து தனிப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. ஆனால் தனிப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே வந்து காரணம் ஆயிட்டார். அதுதான் உண்மை.
நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து சொன்னாலும் கூட சார், ஏற்கனவே இவங்க சும்மாவே வந்து மெல்லுவாங்க. அதில் நீங்கள் அவளை கூட்டிட்டீங்க. நீங்களே வந்து அவங்களோட சேர்ந்து பயணப்பட்டீங்க, தனி விமானத்தில் பயணப்பட்டீங்க. அதுக்கானது வந்து பர்த்டே விஷஸ் வந்து இது ஒரு பர்த்டேக்கும் அவங்க விஷஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து சேர்ந்து முன்னாடி கூட நீங்கள் பயணிச்சிருக்கலாம். ஆனால் முதலமைச்சரான பிறகு வந்து நீங்கள் கான்வாயில் கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பர்த்டே கேக் மாதிரி வச்சுருக்குது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம்ல. இது மாதிரி வரும்போது இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, இது போன்ற விமர்சனங்கள் வர்றதை எப்படி தடுக்கிறது, இது உண்மை இல்லை, இது ஃபேக் இது அப்படின்னு சொல்லலாம். இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட, அதாவது த்ரிஷா கிட்டேயே கூட வந்து ஒரு வார்னிங் கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எண்டு கார்டு போடணும்ல. அப்போ நீங்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் செயல்படும் போது இது மாதிரி விமர்சனங்கள் வரதானே செய்யும். இங்கே ஏற்கனவே சும்மாவே சுற்றுவான் நம்ம, வெறும் டம்ளர்லேயே பாயாசம் குடிப்பானுங்க. இதில் பத்தாது நீங்கள் பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு இது இருக்கிற அந்த நட்ஸு கிட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து நீங்கள் வந்து பவுடராக்கி கொடுத்தீங்கன்னா, பாலை ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா குடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் நான் சொல்வேன், இந்த குடும்பங்களை விமர்சனம் பண்ணுறாங்க இருக்குங்களா. இப்போ இவர் கூட அனிதா ராதாகிருஷ்ணனோட பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. மனைவி வந்து அரசியலில் இல்லை, பொது வாழ்க்கையிலையும் இல்லை. விஜயோட மனைவி பிள்ளைகள் அரசியலில் இல்லை, பொது வாழ்க்கையிலையும் இல்லை. அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அதை நீதிமன்றம் முடிவு செய்ய போது விஜய் அவங்க முடிவு செய்ய போகிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். இங்கே விஜயை தாக்கும்போது அந்த குடும்பம் ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு பிரிவை நோக்கி இருக்கிறாங்க, வந்து ஒரு பிளவை நோக்கி இருக்கிறாங்கன்னா அவங்களை கொண்டு வந்து இந்த அரசியலில் வந்து கொண்டு வந்து காயப்படுத்துறது கையாலாகத்தணும்னு நினைக்கிறேன். அது யார் பண்ணாலும் சரி, நீங்கள் சரியான வந்து ஒரு வீரமுள்ள ஆண்மகன் வந்து நேரமாக விஜய்க்கு நேருக்கு நேர் விஜயோட மோதுங்க. நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழிலே வைங்க, நீங்கள் சரியான வீரமுள்ள ஆண்மகனை தான் விஜயோட நேருக்கு நேர் மோதுங்க. ஆனால் பொண்டாட்டி பிள்ளைகளை எடுத்து வச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவங்க கண்ணீருக்கு ஆளாவீங்க. எச்சரிக்கை நான் சொல்கிறேன். நீங்கள் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம், விஜய் வந்து பலவீனப்படுத்தணும், அப்போ என்ன செய்யலாம், உடனே எடுங்க. அவங்க மனைவி வந்து செங்கல்பட்டில் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கிறாங்க, வந்து அவங்க மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் த்ரிஷாவுக்கிட்ட வந்து போகிறீங்களா, த்ரிஷாவுக்கு பதில் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாது. த்ரிஷா வந்து திட்டமிட்டே வந்து கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கமே இல்லாமல் தொடர்ந்து முதலமைச்சரை வந்து மையப்படுத்தி, விஜய் அவர்களை மையப்படுத்தி அவங்க வந்து பல செய்திகள் வெளியிட்டுருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டோம். ஆனால் இதில் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் வந்து விஜயோட எந்த நடவடிக்கையும் குடும்பம் இணையலை. அவர் தேர்தலில் கூட அவர் தனியாக தான் சந்திச்சார். பிரச்சாரத்துக்கு யாராவது போயிருக்காங்களா குடும்பத்தில் இருக்கவங்க? இல்லை, யாரும் போகல. அப்போ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மனைவியை இழுத்து வச்சு பேசுவீங்க, அவங்க பிள்ளைகளை பற்றி பேசுவீங்க? எவ்வளோ ட்ரோல் ஆகுது. ஜேசன் சஞ்சீவ் வந்து காட்சிப்படுத்தி அவர் இன்னும் இப்படி கையை காட்டுற மாதிரி, எங்கள் அப்பா எங்களையே நடுரோட்டில் நிறுத்தினான்னு சொல்கிற மாதிரி, இன்னும் எத்தனை வார்த்தைகள். தனிப்பட்ட முறையில் அவங்க ஒருத்தர் மீது அந்த மீம்ஸ் வந்தால் தான் சார் தெரியும் இல்லையா, அப்போ தான் அது வழி என்னன்னு தெரியும். அந்த பையனுக்கும் இந்த விஜய் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க மனைவிக்கும் இந்த விஜயோட அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. குடும்பம் இணையலாம், அதை குடும்பத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க, ஏதோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அது வந்து எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிவாகுதுன்றது ஒரு கேள்வி, அது வேறு. உங்களுக்கு என்ன அதனால்? நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து வச்சு பேசுவீங்க, மனைவி குறித்து வச்சு பேசுவீங்க? நீங்கள் மனைவி இந்த குடும்பத்தோடு இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் பேசும்போது உங்களை பற்றி பேச முடியாது. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து அவருக்கு துணைவியார் இல்லையா, உதயநிதிக்கு துணைவியார் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களா? அரசியல் நடவடிக்கை அத்தனையுமே வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறீங்களா நீங்கள்? அது தப்பு இல்லை. அது ஏன் பேசக்கூடிய அமைச்சருக்கு வந்து துணைவியார் கிடையாதா? நான் கேட்குறேன், நியாயமாக பேசணும்ல சார். நீங்கள் இது வரைக்கும் பேசுனீங்கன்னா வந்து ஒரு நடிகை குறித்து பேசுகிறீங்கன்னா அந்த நடிகை வந்து பல ட்விட்டு போடுறாங்க, பர்த்டே வாழ்த்து சொல்கிறாங்க, இவர் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு, கருமாதிக்கு போகிறாரு, கான்வாயில் போகிறாரு, அது வேறு. ஆனால் மனைவி எப்படி பேசுவீங்க? மனைவி பிள்ளைகள் எப்படி பேசுவீங்க? நாளைக்கே உங்கள் மேலே ஒரு கேஸை போட என்ன செய்யுங்க? அரசியலுக்கு எதுக்கு இழுக்கிறீங்க அவங்கள? அரசியலில் இருந்தால் செய்யுங்க சார். நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் பண்ணுங்கள். பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா விஜய்க்கு சொல்லுங்கள். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை இழுத்து வச்சு எப்படி பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு நேருக்கு நேரம் மோதத்துக்கு திராணி இல்லை உங்களுக்கு. நீங்கள் நேருக்கு நேரம் சட்டசபையில் மோதுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இவங்க அப்பாவையே வந்து அப்பா எங்கன்னு சொல்லி தர்றாரு சொல்லி சொன்னீங்கல்ல,
அது கூட சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறார் சார். அவர் முன்னாள் முதலமைச்சர் சார். இதே வந்து வேறு யாராவது வந்து குடும்பத்தில் இருக்க பெண்களை எடுத்து வச்சு பேசுனா சொல்லலாம், விஜய் பேசினாருங்க, எப்படிங்க நியாயம்? விஜய் வந்து அவங்க வீட்டு பெண்களெல்லாம் பேசினாருன்னு. விஜய் அப்படி பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் இது வரைக்கும் யாரையும் ஒருமையில் கூட பேசவே கிடையாது. அவன் இவன் சொல்லி கூட பேசுனது கிடையாது. இருக்கிறத பேசிடணும், கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் விஜய் வந்து இது வரைக்கும் எந்த முதலமைச்சரையோ இல்லை யாரையுமே ஒருமையில் அவன்னு சொல்லி பேசுனதே கிடையாது. அவன் இவன் சொல்லி பேசுனது கிடையாது. மற்றவங்க பேசியிருக்கிறாங்க. ஆதவர்ஜனா பேசியிருக்கிறாரு, ராஜ்மோகன் பேசியிருக்கிறாரு, இன்னும் அதில் இருக்கிற துண்டு துகடா எல்லாம் அவன் இவன் பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து யாரையும் அவன் இவன் சொல்லி பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. அது நம்ம பார்த்துருக்குறோம். யாருக்கும் இங்கே சாதகமாக பேசக்கூடாது சரண். இருக்கிற உண்மையை நம்ம பேசிடணும். எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு மனைவி பிள்ளைகளை எதுக்கு எழுதுறீங்க? உங்கள் அரசியல் வந்து உங்களுடைய வந்து அரசியல் வந்து யுத்தங்களை வந்து நேருக்கு நேர் வச்சுங்க, 1 to 1 வச்சுங்க. விஜய் கூட சட்டசபைக்கு போங்க, அங்கே வச்சுங்க உங்கள் சண்டையை, இல்லை பொது மேடையில் வச்சுங்க. ஆனால் மனைவி பிள்ளை இது வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் இல்லை. கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் அப்படி தான் பண்ணாங்க. ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனோம். எம்ஜிஆர் அவருக்கு வாரிசு கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட சரித்திரங்கள் நான் சொல்கிறதெல்லாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாரிசு இல்லை என்பதை வந்து மையப்படுத்தி அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆரையே அந்த காலத்தில் இவங்க வந்து பேசணும் சார். வந்து அவருக்கு வாரிசு இல்லைன்றதுனாலே பேசினாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து வாரிசு பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கிடையாது. எம்ஜிஆர் அவருக்கு வந்து முதல் மனைவி வந்து தங்கமணி என்கின்ற பார்கவின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி. ரெண்டாவது தான் சதானந்தவதின்னு சொல்லிட்டு. சதானந்தவதின்றவங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்துட்டு தகவல் இருக்குது உள்ளபடியே. அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து இந்த அம்மா ஜானகி அம்மா மூன்றாவது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை. ஆனால் சதானந்தவதிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து இறந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து வாரிசு இல்லாமலாம் கிடையாது. பிறந்து அவருடைய வாழ்க்கையில் அது இல்லைன்னு ஆயிடுச்சு, வாரிசுன்னு இல்லைன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். பிறந்தது உண்மை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து மிகப்பெரிய காயப்படுத்தினாங்க. இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்திலே நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவரோட அந்த பேசக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் வந்து தானாகவே வந்தது. அவரே பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சார் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க சார், ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய சிக்கலாகும் வந்து உங்களுக்கு. அதனால் வந்து இந்த த்ரீஷா விவகாரத்தை கொஞ்சம் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த த்ரீஷா விஷயத்தையே நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அது ஏன்னா தொலைதூரம் போக வேண்டியது இருக்குது, எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நாளைக்கு பிரதமர் ரேஸில் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சொன்னேன். அது வந்து அவர் ட்ரை பண்ணார், ஆனால் முடியாமல் போச்சு. அதே சமயத்தில் குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் தெரியும், யாருக்கு, ஜான் ஆரோக்கியம் தெரியும். ஒரு ஃபோட்டோ வெளியிட சொல்லுங்கன்னு சொன்னேன். அது செய்யலை. இன்றைக்கி குடும்பம் இருந்துன்னா கண்ட கழுதிங்க பேசுமா சார்? இன்றைக்கி குடும்பம் ஒன்றா இருந்துன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து விஜயோட பலவீனத்தில் அடிக்கிறாங்களா இல்லையா? விஜயோட பலவீனத்தில் அடிக்கிறாங்க, புரியுதா? அவன் குடும்பத்தில் 1000 இருக்குது. ஆனாலும் இப்போ என்ன செய்கிறான், வெளிப்படையாக தெரியுது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கிறாங்க, திரிஷாவோட இவர் சுற்றுறாரு அப்படின்ற மாதிரி வச்சு எப்படி காலி பண்ணுறானுங்க போல. பர்சனல் லைஃப்பில் அடிக்கிற வந்து இவங்கள மாதிரி வேறு யாரும் அடிக்க முடியாது. திமுக தான் அடிப்பான், பர்சனல் லைஃப்பில் அடிப்பான். அதிமுக கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அடிக்கணும்னா இப்போ பாருங்கள், கடைசியில் நடக்கிற விஷயம் வேறு. இப்போ இந்த அமைச்சர் பேசுனதை ஏன் வழக்கு போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, உச்சபட்சமாக வந்து மனைவி குறித்தும் பேசுகிறாரு, த்ரிஷா குறித்து பேசுறதுல நமக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நேருக்கு நேரம் அவங்க வந்து அரசு வந்து அதை பார்த்துக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல அவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல, எதிர்ப்பு நடவடிக்கை இல்லை. விஜய் நடவடிக்கை எடுப்பார் சார் த்ரிஷா குறித்து பேசுகிறதுக்கு. அவங்க மனைவி குறித்து பேசுகிறதுக்கு எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியம் தானே உங்களுக்கு? அவங்க ஏன் லண்டன்லேருந்து வரப்போகிறாங்க? அதை இந்த பிள்ளைகள் இங்கே இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் மீம்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெயின் இருக்கும். அதை உணரணும்ல, எல்லாருமே உணரணும். விஜய் அவர்களும் உணரணும்ல, புரியுது, விஜய் அவர்களும் உணரணும். இந்த எதிர்பார்ப்பில் இந்த கேலி கிண்டல் பண்ணக்கூடிய நபர்களும் உணரணும். இதில் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு மனைவி பிடிச்சி நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம இழுத்து பேசணும்? பிள்ளைகளை எதுக்கு எடுக்கணும்? அவன் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம்தான்ப்பா சுமப்பான் அவனும். இதனால் அப்பனால வந்து எந்த அப்பனுடைய தயவு இல்லாமல் முன்னேறி வரக்கூடிய ஒரு பையன் ஜேசன் சஞ்சய். எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மீம்ஸை க்ரியேட் பண்ணி போடுறானுங்களே, நெஞ்சில் ஈரமே இல்லாதவங்கன்றாங்க.
எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணுவானுங்க அந்த பையனை வந்து படத்தை போட்டு. எப்படி இருக்கக்கூடிய லைஃபு நெருங்க முடியுமா? இதே விஜய் மொத்தமாக சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்தால் நெருங்க முடியுமா? யாராவது பேச முடியுமா? அப்படி உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காலம்தான் போய் சொல்லும். ஒரே வார்த்தை, நீங்கள் இன்னொருத்தர் கண்ணீருக்கு ஆளாக்குறீங்க, ஒரு குடும்பத்தோட கண்ணீருக்கு ஆளாக்குறீங்கன்னா அது அனிதா ராதாகிருஷ்ணனா எந்த ராதாகிருஷ்ணனாலும் சரி, அது வந்து யார் உதயநிதியாக இருக்கட்டும் எந்த நிதியாக இருக்கட்டும், ஆனால் வந்து குடும்பத்தை எழுதக்கூடாது. தனிப்பட்ட முறை விஜயோட நீங்கள் மோதுங்க, தாராளமாக அரசியல் ரீதியாக மோதுங்க, சட்டசபையில் மோதுங்க, இல்லை பொதுக்கூட்டத்தில் மோதுங்க, ஆனால் குடும்பத்தை எடுத்து வச்சு பேசக்கூடாது. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி.